Hey guys, 10th standard public examination March 2025 ஓட சோசியல் கொஸ்டின் பேப்பர் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதோட கம்ப்ளீட் ஆன்சர் கே நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 மார்க். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா விச் கண்ட்ரி எமர்ஜ் as the strongest ஈஸ்ட் ஏசியா இன் 19th century வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான். அதுக்கப்புறம் வித் whom of the following was the Lateran treaty signed by Italy? இது வந்து போப். அதுக்கப்புறம் வாட் வாஸ் வாட் வாஸ் நார்த் அண்ட் சவுத் வியட்நாம் வந்து பாத்தீங்கன்னா யூனிட்டட் வந்து பாத்தீங்கன்னா 1976. அடுத்து இந்த அசஷன் அண்ட் ரீசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தான். அசஷன் வந்து கரெக்ட், பட் ரீசன் வந்து கரெக்டானது கிடையாது. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஒன், சோட்ட நாக்பூரி டெனன்சி ஆக்ட் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா முண்டார் ரிலிஜியன்ல தான் வந்துச்சு, ரிபிலியன்ல. அதுக்கப்புறம் கிளைமேட் ஆஃப் இந்தியா இஸ் லேபிள்ட் அஸ் ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட். பேஸ் இஸ் த கேட் கிராப், இது வந்து காட்டன். அடுத்து நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்கன்னா மகாராஷ்டிரால தான். சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன், இது வந்து டெமோகிராஃபி. அதுக்கப்புறம் ஸ்டாப்பிள் ஃபுட், செகண்ட் ஸ்டாப்பிள் ஃபுட்னா வந்து மில்லட் தான். அண்ட் 11th ஒன் வந்து பாத்தீங்கன்னா which of the following states does not possess the bicameral legislature வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. OPEC அப்படிங்கிறது an organization of petroleum exporting country. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன், DAS is the in DAS approach the value added, இது வந்து பாத்தீங்கன்னா value added approach. அடுத்து டங்கல் ப்ரொபோசல் வந்து பாத்தீங்கன்னா 1994 தான் வந்து சைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சு. இதுல 2 மார்க் வந்து ஆன்சர் பாருங்க. வாட் ஆர் த பாலேக்கர்ஸ் டியூட்டிஸ் ஆஃப் பாலேக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் ரெவன்யூஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெரிட்டரிஸ். ஸோ இந்த மாதிரி ஆன்சர்ஸ் வந்து ஒரு சில சிம்பிள் கொஸ்டின்ஸ் மட்டும் ஆன்சர் கொடுத்துருப்போம். அடுத்து நேம் த டெரிட்டரிஸ் அனெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சத்தாரா, சாம்பல்பூர், பஞ்சாப், நாக்பூர், ஜான்சி. அதே மாதிரி ஒரு சில 2 மார்க்ஸ் மட்டும் ஆன்சர் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்க கரெக்டா எழுதுறீங்களா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 5 மார்க்ஸ் நமக்கு ஈஸியா தான் இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் பில்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் வாஸ் ஆங்கர்ட் டு டெத் அட் கயத்தர். காந்தி ரெகார்டட் டேஸ் as his பொலிட்டிக்கல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. டேஸ் இஸ் தமிழ்நாடு ஸ்டேட் அனிமல் வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி தாரு. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஹவ் பீன் given to citizen of India under Article 51A. செகண்டரி செக்டர் இஸ் அதர்வைஸ் கால்ட் as வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி செக்டர் கேட்டிருந்தாங்க, இப்போ செகண்டரி செக்டர் கேட்டிருக்காங்க. மற்றபடி எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். அதே மாதிரி லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மேப்புக்கு ஆன்சர் கொடுத்துருக்கோம். பாருங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு மேப் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தெரியுதான்னு தெரியல, இப்போ கரெக்டா தெரியும் பாருங்க. பிரான்ஸ், இத்தாலி, செர்பியா, அதுக்கப்புறம் ஜப்பான், பெசிபிக் ஓஷன் இங்க இங்க அப்புறம் கீழே எங்க மார்க் பண்ணாலுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மேப். இந்தியா மேப்ல கேட்ட பிளேசஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிவர் கங்கா கேட்டாங்க. ஸோ இதுதான் ரிவர் கங்கா. இங்க கீழே பென்னா பயோஸ்பியர் ரிசர்வாயர், அதுக்கப்புறம் பெட்ரோலியம் ரீஜியன், அப்புறம் பிளாக் சாயில், டெக்கான் பிளேட்டிவ், வெஸ்டர்ன் காட்ஸ், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒன்று கேட்டிருக்காங்க. அது நீங்க எது வேணாலும் மார்க் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் மேட்டூர் டேம். ஸோ எந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மார்க் பண்ணாலுமே கரெக்ட் தான். அதுக்கப்புறம் தமிழ்நாடு மேப்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க புலிக்காட் லேக், இங்க இருக்கக்கூடிய லேக் தான் புலிக்காட் லேக். கீழே வந்து ஏர்போர்ட் ஒன்று கேட்டிருந்தாங்க, சென்னை நம்ம மார்க் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் கோல் மைனிங் ஏரியா நெய்வேலி இல்லைங்களா, ஸோ அது. அதுக்கப்புறம் நீலகிரி, பாயிண்ட் கேலிமர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. அதுக்கப்புறம் ரிவர் காவேரி, அந்த ரிவர் கங்கா கேட்டிருந்தாங்க, ரிவர் காவேரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சுகர்கேன் க்ரோவிங் ஏரியா, இது சுகர்கேன் க்ரோவிங் ஏரியா. அதுக்கப்புறம் இந்தியன் ஓஷன் இதை கேட்டாங்க. ஸோ மேப்புமே ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட 10th வந்து எல்லா எக்ஸாம் முடிஞ்சிச்சு இல்லைங்களா? ஸோ அடுத்து இப்பயே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க 11th என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்களோட மார்க்ஸ் வந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க, எவ்வளவு மார்க் வரும் அப்படின்ட்டு. பப்ளிக் எக்ஸாம்ல நமக்கு ரிசல்ட் அப்ப எவ்வளவு மார்க் வருது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இதே மாதிரி அடுத்து உங்களுக்கு 11th தேவையான ஒவ்வொரு வீடியோஸும் நம்மளோட சேனல்ல வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு மேல போத் 10, 11, 12 3 ஸ்டாண்டர்டுக்குமான நியூ அப்டேஷன்ஸ். ஏன்னா தமிழ் புக் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பிளஸ் நம்ம சிலபஸ் எப்படி முடிக்கணும், இப்ப இருந்தே படிச்சா எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம்.